Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of Thy Son, and witness unto Thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of Thy Son, and always remember Him and keep His commandments, which He has given them, that they may always have spirit to be with Him. Amen. Blessing and the water. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, the eternal Father, that they do always remember Him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருது சுத்தங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கை கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner, therefore, pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. எசேக்கியேல் 14வது அதிகாரம் 1 முதல் 23 வசனம் வரை. எசேக்கியேல் 14 chapter verse 1 to 23. இஸ்ரவேலுடைய மூப்பரில் சிலர் என்னிடத்திலே வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். Then come Congregation of the elder of the Israel unto me and set before me. வசனம் 2. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் and the word of the Lord come unto me saying. வசனம் 3. மனுபுத்திரனே, இந்த மனுஷர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களையே தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமங்களாகிய இடரலை தங்கள் முகத்திற்கு எதிராக வைத்து கொண்டிருக்கிறார்களே. இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தக்கதாகுமோ? Son of man, those men have set up their idols in their heart, and put the stumbling block of the infinity before their face. Should I be inquired of at all by them? வசனம் 4. ஆகையால் நீ அவர்களுடனே பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரில் தன்னுடைய நரகலான விக்கிரங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடரலையை தன் முகத்திற்கு எதிராக வைத்து கொண்டிருக்கிற
எவனாகிலும் தீர்க்கதரிசியினிடத்திலேயே வந்தாள். கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதையே பிடிக்கும்படியாக அப்படிப்பட்டவனுடைய நரகலான விக்கிரகங்களின் ரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன். Therefore speak unto them, and saying unto them, Thus saith the Lord and God, every man of the house of Israel that and setteth up these idols in this heart, and putteth the stumbling block of the iniquity before this face, and cometh to the prophet, I the Lord, I will answer him that and cometh according to the multitude of these idols. வசனம் 5. அவர்கள் எல்லோரும் தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்து போனார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். That I may and take the house of Israel in their and own heart, because they had all this estranged from me and forgot their idols. வசனம் 6. ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளை விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். Therefore say unto the house of Israel, Thus saith the Lord God, repent and turn yourselves from your idols, and turn away your face from all your abominations. வசனம் 7. இஸ்ரவேல் வம்சத்தாரிலும் இஸ்ரவேல் தங்கியிருக்கிற அந்நியரிலும் என்னை பின்பற்றாமல் போதலித்து தன் நரகலான விக்கிரகங்களையே தன் இருதயத்தில் மேலே நாட்டி தன் அக்கிரமமாகிய இடர்களையே தன் முகத்திற்கு எதிராக வைத்து கொண்டு இருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியின் மூலம் என்னிடத்தில் விசாரிக்க வந்தால் அவனுக்கு கர்த்தராகிய நானே உத்தரவு கொடுத்து, forever and of the house of the Israel and of the stranger that and sojourneth in Israel watch and separate himself from me, and set upon these idols in the heart, and put the stumbling block of the iniquity before his face, and commit to a prophet to inquiry after him, conquering me, I the Lord, I will answer him by himself. வசனம் 8. அந்த மனுஷனுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்பி அவனை அடையாளமாகவும் பழமொழியாகவும் வைத்து அவனை என் ஜனத்தின் நடுவிலே இராதபடிக்கு சங்கரித்து போடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். And I will set me face against that man, and I will make him a song and a proverb, and I will cut him off from this midst of my people, and he shall know that I am the Lord. வசனம் 9. ஒரு தீர்க்கதரிசி எத்தப்பட்டு ஒரு சுவிசேஷத்தை சொன்னாகில் அப்படி கொடுத்த தீர்க்கதரிசியை கர்த்தராகிய நானே எத்தனை பட பண்ணினது என்ன? நான் அவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டி அவனை இஸ்ரவேலின் ஜாதிகளின் நடுவிலே இராதபடிக்கு அழிப்பேன். And if the prophet be and deceive, when he hath and spoken a thing, I the Lord, I have deceived the prophet, and I will and search out my hand upon him, and I will destroy him from this midst of my people Israel. வசனம் 10. அப்படியே அவரவர் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். தீர்க்கதரிசியினிடத்திலேயே விசாரிக்காதவனுடைய தண்டனை எப்படியோ அப்படியே தீர்க்கதரிசியுடைய தண்டனையும் இருக்கும். And they shall bear these punishments of their iniquity. The punishments of the prophet shall be even as the punishment of him that speaketh
unto him. வசனம் 11, இஸ்ரவேல் வம்சத்தார்கள் இனி என்னை விட்டு வழி தப்பி போகாமலும் தங்கள் எல்லா மீறுதல்களாலும் இனி அசிசிப்படாமலும் இருக்கும் பொருட்டாக அப்படியே சம்பவிக்கும். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். that the house of the Israel may go no more astray from me, and nature be and pull her to any more with all their transgressions, but that and they may be people, and I may be their God, said the Lord God. வசனம் 12, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், the word of the Lord come again to me saying. வசனம் 13, மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் தூரமாக துரோகம் பண்ணி கொண்டு இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதிலே அப்பம் இன்னும் ஆதரவு கோலை முறித்து அதிலே பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதிலே இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். So, son of man, when the land sinned against me by the trespassing groversely, then I will and stretch out many hands upon it, and I will break the stuff of the brand therefore, and I will stand women upon it, and I will cut off man and the beast from it. வசனம் 14, அப்பொழுது நோவா, தானியேலே, யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினாலே தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். To God those their man and Noah, Daniel and Job were in the soul and deliver but their own souls by their righteousnesses, said the Lord God. வசனம் 15, நான் தேசத்திலே துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்கக்கூடாதபடி வெறுமையாயும் பாழாகும் போது, if I cause some beasts to pass through God the lands and the supply it, and so that it be desolate, that and no one may pass through God because of the beasts. வசனம் 14, அந்த மூன்று புருஷர்களும் அதன் நடுவிலே இருந்தாலும் தங்கள் மாத்திரம் தப்புவார்கள் அல்லாமல் குமாரராகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். தேசம் பாழாகும் போதும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதையும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். Triggered those 3 men and were in it as I live, said the Lord God. They shall and deliver nature's sons and your daughters, they only shall be delivered, but the land shall be and desolate. வசனம் 17, அல்லது நான் அந்த தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணி பட்டயமே தேசத்தை என்று சொல்லி அதில் உள்ள மனுஷர்களையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்போது, our youth and brain as he has sword upon the lands, and say, sword go throughout the lands, so that I cut off man and the beast from its. வசனம் 18, இந்த மூன்று புருஷர்களும் அதன் நடுவிலே இருந்தாலும் தங்கள் மாத்திரம் தப்புவார்கள் இல்லாமல் குமாரராகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜனம் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். To God these their man and were in it as the lie, said the Lord God. They shall and deliver natural sons near and daughters, but they only shall and be delivered themselves. வசனம் 19, அல்லது நான் அந்த தேசத்திலே கொள்ளை நோயை அனுப்பி அதில் உள்ள மனுஷர்களையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி
அதன் மேலே இரத்தப் பழியாக என் உக்கணத்தை ஊற்றும் பொழுது, Her youth and send and twistlessness into the earth land and pour out my fury upon it and blood to the cut off from it man and beast. வசனம் 20. நோவாவும் தானியேலும் யோபும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் அல்லாமல் குமாரனை ஆகிலும் குமாரத்தை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதையும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். To God Noah and Daniel and Job, wherein it's as I live, said the Lord God, they shall and deliver nature, sons and daughters, they and shall and but deliver their own souls by their rightnesses. வசனம் 21. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும் இந்த 4 கொடிய தண்டனைகளையும் அனுப்பும் பொழுதும் எவ்வளவு அதிக சங்காரமாகும். For this said the Lord God, how much and more when I send my 4 sorrows judgments upon the Jerusalem, the sword and the famine and the Nazamam beast and the pestilence to the cut off from its man and the beast. வசனம் 22. ஆகிலும் இதோ அதிலே தப்பி மீதியாகிய வெளியே கொண்டு வரப்போகிற குமாரரும் குமாரத்திகளும் சிலர் இருப்பார்கள். இதோ அவர்கள் உங்கள் அண்டைக்கு புறப்பட்டு வருவார்கள். அப்பொழுது நீங்கள் அவர்கள் மாமிசத்தையும் அவர்கள் கிரிகைகளையும் கண்டு நான் எருசலேமின் வரப்பண்ணின தீங்கையும் அதன் மேலே நான் வரப்பண்ணின எல்லாவற்றையும் குறித்து தேற்றப்படுவீர்கள். He behold, and therein shall and be left and remain, that and shall and be forgot. For both sons and the daughters, behold, and they shall and come forth unto you, and he shall and see their way and their doings, and he shall be and comforted, carrying the evil that I have forgot upon Jerusalem, even and carrying all that I have the forgot upon it. வசனம் 23. நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரிகைகளையும் காணும் போது அவர்கள் உங்களுக்கு தேற்றவாய் இருப்பார்கள். நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் அந்தகாரம் இல்லாமல் செய்யவில்லை என்றும் அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார். And they shall and comfort when he shall their way and their doings, and he shall know that I have the not and done without cause all that and I have the done in it, said the Lord God. Amish book. ஜான் போன்ட்ரேகர் பண்ணைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறாரா? அது எப்படியோ அர்த்தமுள்ளதாக இருந்தது என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவர் நினைத்ததை விட அதிகமான உரையாடலை தவறவிட்டிருக்க வேண்டும். ரியான் ஜானை பார்த்தார். அவர் இன்னும் தனது பார்வையை தவிர்ப்பது போல் தோன்றியது. அவர் தனது கீழ் உதட்டை மென்று கைகளை குறுக்காக பிடித்து பின் கதவின் அருகே நின்று தனது பூட்ஸின் கால்விரல்களை படித்து கொண்டிருந்தார். ஒரு பெருமூச்சுடன் ரியான் தனது சகோதரியின் வீட்டை பார்த்தார். ஜூக் வீடு ரியான் லோரெனுக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டிய அதே நிலத்தில் நின்றது. அவள் தங்கள் நிச்சயதார்த்தத்தை முறித்து கொள்வதாக அறிவித்த நாளை மீண்டும் நினைவு கூர்ந்தபோது அவரது தோள்கள் இறுக்கமடைந்தன. அவர் முன்னோக்கி சாய்ந்து தனது முழங்கைகளை தொடைகளில் ஊன்றி அந்த நினைவை விலக்கிக் கொண்டே முகத்தின் முன் விரல்களை குவித்தார். நாம் இப்போது அந்த கொட்டகை கதவுகளை பார்க்கச் செல்லக்கூடாது.
எலியாஸ் கூறினார். டேட் ஒப்புக்கொண்டதும் எலியாஸ் தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு டார்ச் லைட்டை எடுத்தார். பின்னர் டேட் பின்தொடர்ந்து படிகளில் இறங்கத் தொடங்கினார். ரியான் ஜானை நோக்கி திரும்பினார். அவர் இப்போது கொட்டகையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். அவரது தாடை இறுக்கப்பட்டது. ரியான் தன்னிடமிருந்து அலை அலையாக வரும் பதட்டத்தை உணர முடிந்தது. அவனால் அந்த சங்கடத்தை தாங்க முடியவில்லை. நீ உட்காரலாம், ரியான் சொன்னான். ஜான் அவனை எதிர்கொண்டான். அவன் முகபாவனை வலியுடன் இருந்தது. ரியானுக்கு அருகில் இருந்த ராக்கரில் மூழ்கி கைகளை கூப்பினான். John was moving to the Bontrager farm. He was sure that made sense somehow, but he must have missed more of the conversation than he'd thought. Ryan looked at John, who still seemed to be avoiding his gaze. He was chewing his lower lip, his arms crossed, standing by the back door and studying the toes of his boots. Heaving a sigh, Ryan looked toward his sister's house. The Zook home stood on the same plot of land where Ryan was supposed to build Laureen a house. His shoulders tightened as he again recalled the day she announced she was breaking off their engagement. He leaned forward and rested his elbows on his thighs and tented his fingers in front of his face as he shoved away that memory. "Why don't we go look at those barn doors now?" Elias said. When Dad agreed, Elias pulled a flashlight from his pocket, then started down the steps with Dad following. Ryan turned toward John, who was now staring out toward the barn, his jaw clenched. Ryan could almost feel the anxiety coming off him in waves. He couldn't stand the awkwardness. "You can sit," Ryan said. John faced him. His expression pained as he sank into the rocker beside Ryan and folded his hands. கான்ஸ்லட் புக்ஸ் ஒரே ஒரு புக்கு தான். ஹியல் 26 வடிவமைப்புகள் கொள்ளைகள். ஜாவும் உருவாக்கிய வடிவமைப்புகள் கூடம். ஜேனி ஜாவ் மற்றும் சான்ஸ் எக்ஸ்ப்ளோரர் ஜாம்குடன் 2002. ஜானி ஹேவ் 1977. 1997 செப்டம்பர் மாதம் ICEO ஆனவுடன் ஜாப்ஸ் தமது மேல்நிலை நிறுவனமாக குழுவினரை ஒரு ஊக்கமூட்டும் உரையாக அழைத்தார். எங்கள் யோசனை காலை தயாரிப்புக்காரர்களாக மாற்றி இருக்கவில்லை. எங்கள் யோசனைகளை தயாரிப்புக்காரர்களாக மாற்றி இருக்கவில்லை என்றாலும் என்னிடத்தில் இருந்து என் குழுவினரிடமிருந்து வரும் யோசனைகள் முற்றிலும் முக்கியத்துவம் வாய்ந்தது இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கும்.